பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான். மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கா. அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். கடந்த சனிக்கிழமை சென்னையில் நடந்த கலைஞர் எனும் தாய் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் திமுகவில் பழைய மாணவர்களாக இருக்கிறார்கள் என துரைமுருகன் உள்ளிட்டோரை குறிப்பிட்டு கலாய்த்தார். ரேங்க் வாங்கினாலும் வகுப்பறையில் இருந்து கொண்டு வெளியே போகவே மாட்டேன் என அடம் பிடிப்பதாக கூறிய ரஜினி, பழைய மாணவர்களை சமாளிப்பது கஷ்டம்தான் என பேசியது திமுகவின் உள் விவகாரங்களை ரஜினி பொது வெளியில் போட்டு உடைத்தது போல இருந்தது. பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான். இங்க ஏகப்பட்ட பழைய, அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அசாத்தியமானவங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏற்கனவே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என பல மேடைகளில் பேசியிருந்த அமைச்சர் உதயநிதியும் ரஜினி கூறிய கருத்தை ஆமோதிக்க திமுக சீனியர்களை சீண்டி பார்த்தது போல ஆனது. கட்சிக்காக இத்தனை வருஷமாக உழைத்தவர்களை வெளியேறச் சொல்லி அவமானப்படுத்துவதா என்ற சலசலப்புடன் திமுக சீனியர்கள் முணுமுணுக்க தொடங்கினர். இந்த நிலையில்தான் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகனிடம் ரஜினி பேசியது குறித்து கேள்வி எழுப்ப கொஞ்சம் கூட யோசிக்காமல், பல்லு போன நடிகர்கள் சாகுற நிலையில இருந்தும் கூட இன்னும் நடித்துக் கொண்டே இருப்பதால் தான் சினிமாவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என ரஜினியை காட்டமாக தாக்கி பேசினார். நேற்று எதனா ரஜினிகாந்த் அமைச்சர்கள் ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினி கண்ணுக்குள்ளே வரல விட்டு அதே மாதிரி தாங்க. மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கா. ரஜினி குறித்த துரைமுருகனின் பேச்சு திமுக தலைமைக்கே அதிருப்தியை கொடுத்ததாக சொல்கிறார்கள். திமுகவின் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து அரை மணி நேரத்திற்கு மேல் பேசிய நடிகர் ரஜினியை திமுக அமைச்சரே காட்டமாக விமர்சித்தது ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியது. திமுகவில் கலைஞர் காலத்து ஆட்கள் நிறைய பேர் இருந்தும் எந்த சச்சரவும் இல்லாமல் ஸ்டாலின் கட்சியை கொண்டு செல்கிறார் என்பதை சொல்லவே ரஜினி அவ்வாறு பேசினார் என்ற நிலையில் சீனியர்களை விமர்சிக்கும் எண்ணத்தோடு பேசவில்லை என்பதும் அவரது உரை மூலம் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படி இருந்தும் கூட ரஜினிகாந்த் பேசியதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு துரைமுருகன் தடித்த வார்த்தைகளால் விமர்சித்தது திமுக தலைமையை கோபத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றதாம். அத்தோடு சூப்பர் ஸ்டாரான ரஜினியை பார்த்து பல்லு போன நடிகர் என்ற அளவுக்கு துரைமுருகன் தரம் தாழ்ந்து விமர்சித்தது திரையுலகினருக்கும் அதிர்ச்சியையே கொடுத்தது. இதனிடையேதான் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் துரைமுருகனின் பேச்சை துளி அளவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத தனது நீண்டகால நண்பரான துரைமுருகன் என்ன சொன்னாலும் தனக்கு எந்த வருத்தமும் கிடையாது என தனக்கே உரிய பாணியில் ஒரே வரியில் விளக்கம் கொடுத்தார். துரைமுருகன் வந்து எனக்கு பல்லு போன நடிகர்கள்லாம் சினிமாவில் இருக்கிறனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். ஏற்கனவே துரைமுருகன் மீதான அதிருப்தியில் இருந்த திமுக தலைமைக்கு ரஜினி பெருந்தன்மை பேச்சு இன்னும் தர்ம சங்கடத்தை கொடுத்ததாக சொல்கிறார்கள். உடனடியாக ரஜினியுடனான வார்த்தை போர் விவகாரத்தை முடித்து வைக்க சொல்லி வேலூர் விஐடி பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்றிருந்த அமைச்சர் துரைமுருகனுக்கு ஆர்டர் பறந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பிறகுதான் அதே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த கவிஞர் வைரமுத்து நகைச்சுவையை பகைச்சுவையாக்காதீர்கள் என எழுதி கொடுக்க நிகழ்ச்சிக்கு நடுவே அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் துரைமுருகனும் பேப்பரை பார்த்து படித்ததாக சொல்கிறார்கள். வழக்கமாக பிரஸ் மீட்டில் சரளமாக பேசி எதிர்த்தரப்பை கலாய்க்கும் அமைச்சர் துரைமுருகன் வைரமுத்து எழுதி கொடுத்ததால் தான் 2 வரியை கூட பேப்பரை பார்த்து படித்து காட்டிவிட்டு சென்றதாக சொல்கிறார்கள். மேலிட அழுத்தத்தை அடுத்து தான் ரஜினியுடனான மோதலுக்கு அமைச்சர் துரைமுருகன் முற்றுப்புள்ளி வைத்ததாக சொல்லப்படுகிறது. எங்களுடைய நகைச்சுவையை
யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.